கோவையில கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குல 3 பேரை போலீசார் துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்காங்க. கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 இளைஞர்கள் தாக்கி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேர் கும்பலை தேடி வந்திருக்காங்க. மேலும் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தனிப்படையினர் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குணாதவசி, சதீஷ், கார்த்திக், காளீஸ்வரன் ஆகிய 3 பேரையும் போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க. துடியலூர் அருகே போலீசாரை அரிவாளால தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றபோது 3 பேரையும் அவர்களது காலில் துப்பாக்கியால சுட்டு பிடித்ததாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. குற்றவாளிகள் 3 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதிச்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட 3 பேர் மீது 4, 5 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுது.